பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறுவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. கைவெள்ளை நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம் பார்ட் 1 வகுப்பு 14 பாடல் 47. யோக ஞானமே முக்தியை தருமெனின் ஒழிந்த சித்திகள் வேண்டி மோகமாய் உடல் வருந்தினார் சில முத்தர்கள் ஏனென்றால் போகமாய் வரும் பிராரத்த கர்மங்கள் புசித்தன்றோ நசித்தேகும் ஆகையால் அந்த சித்திகள் பிராரத்தம் ஆகும் என்றறிவாயே. யோக ஞானமே முத்தியை தருமெனின் ஒழிந்த சித்திகள் வேண்டி மோகமாய் உடல் வருந்தினார் சில முத்தர்கள் ஏனென்றால் போகமாய் வரும் பிராரத்த கர்மங்கள் புசித்தன்றோ நசித்தேகும் ஆகையால் அந்த சித்திகள் பிராரத்தம் ஆகும் என்று அறிவாயே. குருவிடத்துல கேட்கிறா. சில பேர் அந்த காலத்து முனிவர்கள் ஞானிகள் சித்தியும் கைகூடி இருந்தது, சித்திகளும் செய்தார்களே, நீங்கள் ஒரு சித்தியை எனக்கு செய்து காட்டலையே. இப்போ பார்க்குற ஞானிகள்லாம் அப்படி சித்திகள் எல்லாம் கைவரப்பெற்றவர்களா இல்லையே. அப்படி என்னும் பொழுது அவர்களை ஞானியர் என்று எப்படி சொல்வது? அந்த கேள்விக்கு குருநாதர் பதில் சொன்னால், அந்த சித்திகள் எல்லாம் ஒரு விளையாட்டு போல வினோதம் சொல்லிட்டார். அடுத்து அது மோட்சத்தையும் தராதுன்னு சொல்லிட்டார். அப்படி சொன்ன உடனே சிஷ்யனுக்கு அடுத்த கேள்வி நமக்கு வர கேள்விதான். அப்படியானால் அந்த முக்தி பெற்ற ஞானிகள் உள்ளம் சில பேர் அந்த சித்திகளின் பொருட்டு ஷரீர வருத்தம் உற்றது என்கொள்ளோ, ஏன் சில சிரமங்கள்லாம் எடுத்துக்கிட்டு உபாசனை முதல்ல தவமெல்லாம் செய்தார்கள். அந்த சீடனுடைய வினாவை தானே வினாவி அதற்கு விடை கூறல் நேற்று பார்த்தோம். இப்ப பாடலை பார்க்கலாம். யோக ஞானமே ஐக்கிய ஞானம் சொல்றார். யோகம் என்றால் இங்க ஐக்கியம் சொல்றார். இரண்டும் ஒன்றுதான் என்ற இரண்டில்லை ஒன்றென்னவே. அத்வைதம் அதுதான் அத்வைதம். இரண்டு இல்லப்பான்னு சொல்லி சொன்னா என்னன்னா, வேற எதனா இருந்தா தான் ஒன்னு கூட சொல்ல வேண்டி வரும். இருக்கிறது என்னன்னா ஏதோ இருக்குது, அது மட்டும்தான். அதனால இரண்டு அற்றது, ஒன்றாக மட்டுமே இருப்பது, அது மட்டும்தான் இருக்கு, அது மட்டும்தான் இருக்கு. அதை தவிர வேற எதுவுமே இல்லை. அருணகிரிநாதர் சொல்லுவோம், அவ்வாறு அறிவார் அறிகின்றதனால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே, அதுவானால் அதுவாவர் அதுவே சொல்லும். அதுவென்றுன்னும் அதுவும் அரண் என்ற முதிய ஞானிகள் மோன பொருள் அது. பெரிய மௌனத்தின் வைப்பை அப்படிலாம் சொல்றாங்களா. ரெண்டுன்னு சொல்றதுல என்ன இருக்கு? இருக்கிறது ஏதோ ஒண்ணு, அவ்வளவுதான். அங்க சொல்றது கூட ஆள் இல்லை, ஒண்ணுன்னு சொல்றது கூட ஆளே இல்லப்பா. ஆக இங்க யோக ஞானமே சொன்ன ஐக்கிய ஞானம் சொல்றார். இந்த யோக சப்தம் இருக்கே பிரசித்தமான ஒரு வார்த்தை. நிறைய பேர் இந்த உடற்பயிற்சியாக செய்கிறாங்க பாருங்க, யோகா பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. யோக ஆசனம் அதுக்கு பேர். அதுக்கு பதஞ்சலி கொடுத்த வார்த்தை ஆசனம்தான்.
யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி. அதில் ஆசனம் தான், அதுக்கு வேணும்னா யோகா ஆசனம் தான் போடணுமே தவிர, நிறைய பேர் யோகா பண்ணுறேன் 2 கை காலெல்லாம் அப்படி மடக்கிட்டு, அது கூட இப்போ என்னென்னா அந்த முறையில் செய்கிறது இல்லை. உடம்பு நிறைய பேருக்கு வணங்குறது கஷ்டமாக இருக்குது. ஆகினால செய்ய வருபவருடைய சௌகரியத்துக்கு ஏற்ப இவர் சிலதெல்லாம் மாற்றம் பண்ணி சொல்லி கொடுத்து யோகான்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கு. இது வேணும். அதுக்காக எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த அந்த யோகாசன பயிற்சி சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் குருதட்சிணை கேட்டா, நீ மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதா எனக்கு கொடுக்குற குருதட்சிணைன்னு சொன்னார். அவ்வளோ நேரம் மெனக்கெட்டு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு அப்படிலாம் பார்க்க முடியாது. எல்லாத்துக்கும் என்னென்னா கோர்ஸு, எத்தனை நாள் வந்து இவ்வளோ பைசா, அரை மணி நேரம் 1 மணி நேரம், அப்படி எல்லாத்தையும் வச்சு பேக்கேஜ் வேறு. அதில் எல்லாத்துலையும் பேக்கேஜ், அதுக்கு பைசா. யோகாசனங்கள் சொல்லி கொடுக்குறது பைசான்றது நம்மளுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறது. அப்படி வளர்ந்த கலை இது. நிறைய பேர் அதுவே இப்போ ஒரு பிஸ்னஸாக இருக்குது, தொழிலாக இருக்குது. இத்தனை யோகாசனங்களை சொல்லி கொடுத்தா எனக்கு இவ்வளோ கொடுத்துடணும், இந்த நேரத்துக்கு வரணும், இவ்வளோ இதில் போடணும், அப்புறம் யோகா மேட்டு அது இது அதெல்லாம் சரி. அந்த காலத்து அந்த மேட்டில் எல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு துண்டு இருந்தால் விரிச்சிட்டு பண்ணு, டஸ்ட்டு உள்ளே போகக்கூடாது, அதுக்கு ஏற்பாடு அவ்வளோதான். நல்லது தான். அதை பிரபலப்படுத்துறது அற்புதமான ஒரு முயற்சி எடுத்திருக்கார் இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி. அதை யோகா தினம் என்று உலகம் முழுக்க பிரபலப்படுத்தியிருக்கார். ரொம்ப பெரிய விஷயம்தான். ஆனால் இந்த யோகாசன பயிற்சிகள் எல்லாம் இலவசமாக தான் சொல்லி கொடுத்த காலங்கள் உண்டு. இப்போ வந்து கேட்டாலும் அந்த பயிற்சி பெற்றவர் இலவசமாக சொல்லி கொடுக்கத்தான் தயாராக இருக்காங்க. அதுக்காக பைசா வாங்க மாட்டாங்க. வேணும்னா அவர் எதுனா அவர் இருக்க ஸ்தாபனம் சார்ந்திருந்த ஏதோ ஒரு மற்ற விஷயத்துக்கு ஆசிரமத்துக்கு நன்கொடை கொடுத்துட்டு போகிறது, அது வேற விஷயம். ஃபீஸ் வாங்குறதுன்றது யோகாசன பயிற்சிக்கு இல்லை. அதே போல் வேதாந்த தத்துவ ஞானத்துக்கு ஒரு ஃபீஸும் கொடுக்க முடியாது. நம்முடைய அம்மா நமக்கு கொடுத்த பால் கொடுத்தாலே அதுக்கு என்ன பைசா கொடுக்க முடியும்? லிட்டரா என்ன கணக்கில் கொடுக்க முடியும்? தன் ரத்தத்தையே பாலாக கொடுத்த அந்த தாய்க்கு என்ன கொடுக்க முடியும்? ஒரு பைசா கொடுக்க முடியும், கணக்கே கிடையாது. ஆனால் பையன் சம்பாதிக்க ஆரம்பித்தா கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிடுவான். அப்பா செய்ததுக்கும் அம்மா செய்ததுக்கும் கணக்காக பார்க்க முடியும்? அப்பா ஏதோ சொல்கிறாரு, வாங்கி வந்து கொடுத்துட்டு பைசா கொடுப்பான்னு சொல்லி கேட்டால் எப்படி இருக்கும்? சம்பாதிக்கிற பையன் அப்படிலாம் இருக்காங்க. அவ்வளோ குருவும் ஏதோ சொல்கிறாரு, வாங்கி வந்து கொடுத்தா பைசா கேட்போமான்னு. அவரும் பைசா பார்க்கல, இவங்களும் பைசா பார்க்கல. அப்படி தான் குரு சிஷ்ய உறவு இருந்தது. குடும்பத்துலேயும் அப்படி தான். பணம் பெரிய விஷயமே இல்லை. எதுக்கு சொல்ல வந்து சொன்னால் யோகாசனங்கள், யோகம் என்ற சப்தம் இன்னைக்கு பிரசித்தமாக இருக்குது. எப்படி இந்த தியானம் மெடிடேஷன்ன்றது பிரசித்தமாக இருக்கோ, அப்போ யோகம் என்ற சப்தமும் பிரசித்தமாக இருக்குது. அட்ராக்டிவ் வேர்டு அது. ஆனால் அந்த யோக சப்தத்துக்கு பல அர்த்தம் இருக்கு. ஒன்று சொல்லுவாங்க, இறைவனோடு நம்மை இணைத்து கொள்வது யோகம். இறைவனோடு நம்மை இணைத்துக் கொள்வது, ஒன்றோடு ஒன்று சேர்த்து கொள்வது யோகம். இங்கே இறைவனோடு இணைத்துக் கொள்வது. சில நேரம் சொல்லுவோம் யோகம் அடித்தது, ரொம்ப யோகக்காரன், அதெல்லாம் வேற ஒரு அர்த்தம், லக்கின்ற அர்த்தத்தில் பயன்படுத்தும். ஆக இங்கே யோகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பகவத்கீதையோட 2வது அத்தியாயம் 53வது ஸ்லோகத்தில் ஸ்ருதி விப்ரதி பண்ணாத்தே, அதுல யோகம் அவாப்ஸ்யசி. இங்கு யோகம் என்ற சப்தத்துக்கு மோட்சம் போட்டுடுறார் அர்த்தம். ஸ்தித பிரஜ்ஞ ஸ்திதி அப்படி சொல்லிடுறார், மோட்சம். யோகம் சம்ஹிதம், அந்த இடத்துல நிதித்தியாசனம் சொல்லிடுறாங்க. அப்புறம் யோகம் என்பது வியோகம் அப்படி சொல்லி அர்த்தம் சொல்லிடுறாங்க. அப்படி பல அர்த்தங்கள் இருக்கு. அந்த இடத்துக்கு ஏற்றவரை அதை உபயோகப்படுத்தும். நமக்கு படிக்க படிக்கத்தான் நமக்கு தெரிஞ்சது ஒன்றுமே இல்லைன்றது அப்பதான் தெரியுது. பெரியவங்க கூட அந்த விஷால புத்தியை நம்ம பார்க்கும் பொழுது, வியாச விஷால புத்தி, அதுபோல் நமக்கு இன்னும் தெரியத்தான் ஆகா நமக்கு தெரிஞ்சது ஒன்றுமே இல்லை, நம்ம குழந்தைத்தனம் உளறி இருக்குமேன்னு தோணுது. அவ்வளோ ஆழ்ந்து இருக்காங்க, அதெல்லாம் பார்க்கும்போது. ஆக இங்கு யோக சப்தத்துக்கு இத்தனை அர்த்தம் இருக்கு. இங்கு ஜீவன் பிரம்மன் ஒன்றாகத்தான் இருக்கு, வேற வேறையா இல்லை. ஆக யோக ஞானமே, ஜீவ பரமாத்ம ஞானமே முக்தியை தருமனில். ஜீவனை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் அறிவே நமக்கு ஞானமே முக்தியை தரும் சொன்னா, ஒழிந்த சித்திகள், ஒழிந்த என்றால் பயன்படாத, மோட்சத்தை தராத, நீங்கி என்றால் ஒழிந்தன நீங்கிய சொல்ற. எது நீங்கிய? யோக ஞானத்தை தவிர.
அது மோட்சத்தை தராத சொல்லி அர்த்தம். 39வது பாடல் ஒழிந்தவை கூடாவை சொல்லும் போது அங்க மிச்சம் உள்ளவை கூடாது சொல்லி பார்த்தோம். உதாரணம் சொன்னார், சந்திர பிம்பங்களை பார்த்து பாருங்க. அந்த இடத்துல ஒழிந்த என்றால் மிச்சமுள்ள மீதியுள்ள சொல்லி பார்த்தோம். இங்கு ஒழிந்த என்றால் உபயோகமற்றது, பயன் இல்லாதது. ஒழிந்த சித்திகள் வேண்டி, அது தவிர ஞானத்தை தவிர முக்தியை தரவல்லாத இந்த சித்திகள் வேண்டி மோகமாய் உடல் வருந்தினர். ரொம்ப உடலை வருத்து தவமெல்லாம் பண்ணாங்களே, உபாசனை எல்லாம் செய்தார்களே, நிறைய தவங்கள்லாம் சொல்லியிருக்க அப்படியே செய்திருக்காங்களே. ஏன் அதை பண்ணாங்க? ஏனென்றால் இன்னொன்று இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கருத்து, முக்தன் முக்திக்கு பிறகு இப்படி சித்தி எல்லாம் செய்யறதுக்கு அவனுக்கு மனசும் வராது, செய்ய மாட்டான். அவ்வளவுதான், அடைய வேண்டியது அடைஞ்சிட்ட பிற்பாடு இன்னும் எதுக்கு? அதான் சொல்ல, முக்தன் சித்திக்கெல்லாம் முயற்சி பண்ண மாட்டான். அவன் சித்திக்கெல்லாம் முயற்சி பண்ணான்னு சொன்னா அவனுக்கு இன்னும் மோட்சமானது கிடைக்கலன்னு அர்த்தம். அவ்வளவுதான், ஏதோ அடையணும்னு நினைச்சிட்டு இருக்கான். ஒருவேளை பிராரப்தத்தால் ஒருவேளை அப்படி செய்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். அது பேர் புகழுக்காக இல்லையா, மக்கள்லாம் மதிக்கணும், அப்படி எதுக்காக தெரியல, அப்படி இருக்கலாம் அப்படி சொல்லி சொல்றார். சிலர் சித்திகளை விரும்பி மோகமாய் உடல் வருகிற மயக்கத்தினால அவைகள் தமக்கு வாய்க்கும்படி, அடுத்து மோகமாய் சொல்லி சொன்னா மோகமாய் உடல் வருந்தினர். சில பேர் என்ன பண்றாங்க, மெய் வருத்தம் முற்றார்கள். அது ஏனென்றால், நீ அப்படி கேட்டால், போகமாய் வரும் பிராரப்த கர்மங்கள் புசித்தன்றோ நசித்தேகம். சில ஜீவன் முக்தர்கள் உடல் வருந்தினார்கள், நீ சொல்றது போல வைத்துக் கொண்டால். ஏனென்றால் அந்த அவர்களுடைய பிராரப்தம் சொல்லிட்டார். அவங்க பிராரப்தத்தில் அப்படி இருக்கு, முயற்சி பண்ணணும் இருக்கு, முயற்சி செய்து அதை அவர்கள் அடைந்தார்கள், அவ்வளவுதான். காரணம், பிராரப்த கர்மம் புசித்தன்றோ நசித்தேகம். அது அனுபவித்து தானே தீரும் பிராரப்தம். அந்த பிராரப்த கர்மங்கள் அனுபவித்தால் தானே நீங்கும், நசித்து தீரும். ஆகலின் அந்த சித்திகள், அப்படிப்பட்ட சூடாலை முதலிய சித்தர்கள் அடைந்த சித்திகள், சூடாலைன்னு ஒரு கதை இருக்கு, அந்த கதையில வரக்கூடியது. ஆமா, மகாராஜா துறவுன்னு நினைக்கிறேன், அப்படி ஒரு புஸ்தகம். அதுல இந்த கதைகள்லாம், சில கதைகள்லாம் வருது. சூடாலை முதலிய சித்தர்கள் அடைந்த அந்த சித்திகள் பிராரப்தமாகும் என்று அறிவாயே. அது அவர்களுடைய பிராரப்தம் நினைச்சுக்கப்பா, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணு இதுல சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, டாக்டர்கிட்ட போயிட்டு வியாதிக்கு காரணம் கேட்டு அலர்ஜின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், விட்டுணும்னு அர்த்தம். அதுங்களே கேட்கக்கூடாது. அது போல இங்க இல்லைடா, அது அவங்க பிராரப்தம், அவ்வளவுதான், உண்மைதான். அதுக்கு மேல ஒண்ணு இல்லை. ஏன் செய்தாங்கன்னா, பாடோட கருத்து என்ன, ஆன்ம பரமான்ம ஐக்கியத்தை ஞானமே அளிக்கும், சந்தேகம் இல்லை. சித்திகள் எல்லாம் முக்தியை தராது. அதன் பிறகும் யாராவது சித்திகளை பழகினால், ஆர்வப்பட்டால், பிராரப்தம் யாரை விட்டதுன்னு சொல்றார். பிராரப்தம் அவங்கள அப்படி செய்ய வச்சிருக்கு. அதையும் அனுபவித்துத்தானே தீர்க்க வேண்டும். ஆக இதுவரை செய்த இந்த விசாரம் நமக்கு என்ன, இந்த சித்திகள் பற்றி சிஷ்யன் கேட்ட கேள்விகள் பற்றி விசாரம் இதோடு நிறைவு பெற்றது. ஆனாலும் குருவை வியந்து, இப்படிலாம் பதில் சொன்ன குருவை வியந்து மேலும் உபதேசிக்க வேண்டும் என்று காரணம் கூறுகின்றார். மேலும் உபதேசின்னு கேட்கிறார். 48வது பாடல். இலக்கமாயிரம் சுருதியால் ஊகத்தால் என் மனம் அசையாமல் கலக்க வேண்டும் என்றருள் குருவே. அகபிராந்தி போய் தெளிவானேன், துளக்கமான கண்ணாடியை அடிக்கடி துளக்கினால் பழுதன்றே. அளக்கண் மாற்றிய தேவரீர் எனக்குறை அமிர்தங்கள் தெவிட்டாவே. இலக்கம் ஆயிரம் சுருதியால்
ஊகத்தால் என் மனம் அசையாமல் கலக்க வேண்டும் என்றருள் குருவே. அகப்பிராந்தி போய் தெளிவானே துளக்கமான கண்ணாடியை அடிக்கடி துளக்கினால் பழுதன்றே. அளக்கண் மாற்றிய தேவரீர் எனக்குறை அமிர்தங்கள் தெவிட்டாவே. சிஷியன் தன்னுடைய ஸ்ரத்தை, குரு மேல இருக்கக்கூடிய பக்தி, ஸ்ரத்தைனா புரியுது இல்லையா, நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை குரு மேல. ஏன்னா அவருடைய வாக்கியத்து மேல அவனுக்கு அவ்வளோ நம்பிக்கை. ஏன் அவர் சொல்றது, அவர் அப்படி இருக்கிறது மட்டும் இல்லை, அவர் சொல்லுவதெல்லாம் வேத வாக்கியங்கள், அமிர்த வச்சனங்கள் ஆகையினால. அடுத்து தன்னுடைய கிருதஜதை, தன்னுடைய நன்றி உணர்வை, நன்றி உணர்ச்சியை காட்டுறான் அந்த இடத்துல. அவன் சொல்றது கிருதஜதா, தன்னுடைய நன்றி உணர்ச்சி, குருவை போற்றுகின்றான். இந்த இடத்துல குருவுடைய அவசியம் ரொம்ப முக்கியம் சொல்ற. இதெல்லாம் எங்க சொல்லி இருக்குன்னா, அதுக்கு ஒரே ஆச்சரியம் சொல்றார், விசாரசாகரம் 3வது தரங்கத்துல போய் படிச்சு பாருன்னுறார். அப்ப அந்த நூலை போய் பெறட்டணும். அதற்கு இவ்வளவு பெருசு இங்கெல்லாம் கோட் பண்றாங்க. எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு குருநாதரே, அதை நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும், தெளிவுபடுத்துங்கள். கர்மங்கள் எப்படி ஞானத்தால் தீர்கிறது, எப்படி சாம்பலாகும் சொல்லுங்கள். அதுதான் அடுத்த தலைப்பு. இங்க 2 விதமா இருக்கு. ஒண்ணு, கர்மா அனுபவிச்சுதான் தீரணும்னு ஒரு கருத்து இருக்கு. இப்பதான் சொன்னார் இல்லையா, பிராரத்தன்னா அனுபவிச்சு தீரும், புசித்தன்றே நசித்தேகம் சொன்னார். அதை மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்ணார், அவர் ஞானத்தால் சாம்பலாகன்றீங்களா, அது எப்படி? அதுதான் இங்க இனி வரக்கூடிய கருத்து. இதெல்லாம் சாஸ்திரங்கள முறையா விசாரம் செய்யப்பட்ட விஷயங்கள். விவேக சூடாமணியோ அல்லது தத்துவ போதத்தையோ படிச்சிருந்தா நமக்கு இதெல்லாம் நமக்கு மனதில் ரொம்ப அழகா வரும். எல்லாம் அதனுடைய சாரம் தான். கடைந்தெடு தளித்தேடிந்த கைவல்ய நவநீதத்தை சொல்றாரு. கர்மங்கள் எப்படி ஞானத்தால் தீர்கின்றது அது சொல்லணும். பாடல் பார்க்கலாம். இலக்கம் சொல்லிச்சுன்னா அநேக லட்சக்கணக்கான எண்ணிக்கைன்னு சொல்லி அர்த்தம். கணக்கில்லாத, கணக்கற்ற, எண்ணற்ற 1000 சுருதியால், ஸ்ருதி பிரமாணங்களால். ஸ்ருதி பிரமாணத்தை ரொம்ப முக்கியமா இங்க சொல்ற. ஸ்ருதி வாக்கியங்கள் தான் இதுக்கு ஆதாரம். அப்படிதான் வச்சு பேசணும். அப்படி இல்லாத வாக்கியங்களை, கருத்துக்களை பெரியவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நானே சொல்றேன்னு சொன்னா நீ சொல்லலாம்பா, இருந்தாலும் அது பிரமாணம் எங்கன்னு கேட்பாங்க. அது வேதத்துல சொல்லி இருக்கணும். அப்படி ஒரு பெரியவங்களுக்கு ஒரு திடமான, ஏனென்றால் வேதம் சொல்றதுதான் 100க்கு 100 உண்மையாக இருக்க முடியும். டைம் டெஸ்டட் நாலேஜ் சொல்றாங்க பாருங்க, காலத்தால் நன்கு பரிசோதிக்கப்பட்ட கருத்துக்கள். அது ஒரு நாளும் தவறா வழிகாட்டாது. அது சொல்றது தான் சத்தியம், 100க்கு 100 சத்தியம். அந்த ஒரு நம்பிக்கை. வேத பிரமாணத்தை யார் பிடித்து கொள்கின்றானோ அவனுக்கு தான் சித்த சுத்தி வரும். இது ஒரு பெனட்டிசம் போல இருந்தாலும் அந்த வார்த்தையை பாருங்க. அவனுக்கு தான் மன தூய்மை கிடைக்கும், அவனுக்கு தான் ஞானம் வரும், அவனுக்கு தான் துக்கம் பூர்ணமாக நீங்கன்னு. ஐயனே, நீ சொன்ன ஒரு வார்த்தையினை மலை இலக்கண நம்பினே. நம்ம சொல்லுவோம் சில நேரம், மலை போல நம்பி வந்திருக்கிறேங்க எடுத்து சொல்லுவோம். மலை இலக்கண நம்பி. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரிய விவஸ்திதவ் பகவான் கீதையில சொல்றார். அதனால ஸ்ருதி தான் இதுல பிரமாணம். ஸ்வதர்ம நிஷ்டா தான் சமூல நாசம், எல்லா விதமான வினைகளையும் தீர்க்கக்கூடியது. விவேக சூடாமணின்னு சொல்றார்கள். ஆக வேத பிரமாண மூர்தன்யம் அப்படி சொல்லுவாங்க. வேத பிரமாணம் தான் பலம் உள்ளது. நம்ம சொல்ற கருத்துக்கு அந்த ஆதாரங்கள் இருக்கணும். நேரடியாக மறைமுகமாக வேதத்துக்கு பிரமாண்ய பலம் அதிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க.
ஒன்று வேத பிரமாணத்தை சரின்னு சொல்லணும் அல்லது தவறுன்னு சொல்லணும். பௌத்த மதவாதிகள் கூட சில கருத்துக்களை மறுத்து பேசும் பொழுது உங்க வேதத்திலே இந்த பிரமாணம் சொல்லி இருக்கே, இந்த கருத்து உங்க வேதத்துல சொல்லி இருக்கே சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு என்னன்னா வேதம் பிரமாணம் என்று அவங்கள அறியாம ஒத்துக்கிடுறாங்க. வேத கருத்துக்களை மறுத்து எழுந்த பௌத்த மதம் கூட அந்த வேதம் தான் பிரமாணத்தை ஒத்துக்கிடுறாங்க. உங்க வேதத்துல இந்த கருத்து இருக்கே சொல்லி எழுத சொல்லி சொல்லுவாங்க. ஆமா, நம்மை பார்த்து உங்க வேதம் சொல்லுவான். ஆகவே பிரம்ம விசாரம், இந்த இடத்துல பிரம்ம விசாரம் செய்யணும்னு சொல்லி சொன்னா பிரம்மசூத்திரத்தில் அழகா நம்ம பார்த்துருக்கோம். பிரம்மத்தை பற்றி விசாரம் அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. அந்த பிரம்மம் எங்க இருக்குன்னு கேட்டா எப்படிப்பட்டது, எதனிடமிருந்து இந்த உலகம் வந்ததோ அதுதான் பிரம்மம், அதுதான் ஈஸ்வரன் சொல்லிடுவார். ஜென்மாதியசே தகா. அது எங்க சொல்லி இருக்கு, அதுக்கு என்ன சான்றுன்னா சாஸ்திர யோனித்வா. சாஸ்திரம் பிரம்மனைத்தான் சொல்றது. எப்படி சொல்றீங்க? அடுத்து சொல்ற தத்து சமன்வய. 4 முதல் 4 சூத்திரம் சதுர்சூத்திரி சொல்லுவோம். இதுக்குதான் பெரிய அளவுக்கு விசாரம் இருக்கு. மீதி இல்லை அப்புறம் பார்ப்பாங்க. அதாவது வேதத்துல சொல்லியிருக்கு, அதை ஒழுங்கா நிப்பார். தத்து சமன்வயா, சரியா முறையா படிச்சு புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ணும். அந்த இடத்துல பிரம்மனை பத்தி தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு நூலுடைய தாத்பரியமான கருத்து எதுவா இருக்க முடியுமா, அது ஒரு குழு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்கின்றதோ அப்போ அதுதான் அதனுடைய தாத்பரியம். நாம் கூட பார்ப்போம், சில நேரத்தில் என்ன பேசினா மறுபடியும் சிலதை சொல்லுவோம், இதுதான் சொல்லி சொல்லுவோம். அங்கதான் வந்து நிற்போம். ஆக எதை சொன்னாலும் குருவானோ சாஸ்திர விஷயத்தை சொல்கின்றார். பிறகு அந்த சுருதி வாக்கியத்தை என்ன பண்றார், இந்த வாக்கியம் ஊகத்தால் நிறைய லாஜிக்கலா எஸ்டாப்ளிஷ் பண்றார். முடிந்த வரையில யுக்தியை சொல்லி இருக்கின்றார். அப்படி யுக்தி எல்லாம் சொல்லி என்ன பண்ணணுமா, என் மனம் அசையாமல் பிளக்க வேண்டும். நரர்குழி பறித்து மெல்ல நாட்டிய நெடிய கம்பம் உரமர குத்தி குத்தி உறப்பிக்கும் உபாயம் போல. இந்த கைவல் நியமத்தினுடைய சந்தேகத்தை எழுதி படத்துல முதல் பாடல் அது. அதுல வரும் அந்த கருத்து வார்த்தை. என் மனம் அசையாமல் சலியாமல் சொரூபத்தில் இன்னும் சந்தேகத்தினால் சலிக்காமல். நடுவில் நமக்கு சந்தேகம் வந்துடும், நடுவில் நமக்கு சந்தேகம் வந்துடும். அந்த சந்தேகம் இல்லாமல் பிளக்க வேண்டும் என்று, பிளக்க வேண்டும் சொல்லி சொன்னா தாய்மன்னர் சொல்றார் பாருங்க, பிளக்க விளை அமுதம் ஊட்டி சொல்வார். பழக்கம்னா நல்லா குண்டாக்கி, காரிட்டு ஆணவ கருவறையில் கண்ணற்ற அறிவிழா குழவை போல் கட்டுண்டிருந்தமை வெளியில் விட்டு அல்லலாம் காப்பிட்டு மெய் என்று பேசும் பொய்யோட பிளக்க விளை அமுதம் ஊட்டி அப்படி சொல்லுவார். பழக்க விளை நல்லா புசு புசு குழந்தைலாம் சொல்லுவோம் இல்லையா, நல்லா குண்டாக்கி அல்லது திடமாக்கி பழக்க வேண்டும். திடமாய் இதில் அழுந்த வேண்டும் என்று, திடமாய் இதில் அழுந்த வேண்டும் என்று. அருள் குருவே, நான் கேட்கும் கேள்விகள் சந்தேகங்களுக்கெல்லாம் சலிக்காமல் யோசிக்காமல் மெனக்கட்டு நேரம் எடுத்துக்கொண்டு பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்களே. இந்த குழந்தைகள், சின்ன குழந்தை தாத்தா கிட்ட நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கும். தாத்தா என்ன பண்ணுவார்னா பொறுமையா சொல்லிக்கிட்டு இருப்போம். அதுதான் அப்பா அம்மாக்கெல்லாம் அவ்வளோ பொறுமை. அது இந்த காலத்து அதெல்லாம் கிடையவே கிடையாது. கேட்கும். ஒரு சின்ன ஒரு அனுப்பியிருந்தார் செய்தி, நல்லா இருந்தது. அப்பா பையன் நடந்து போயிட்டு இருக்காங்க. 20-25 வயசு பையனுக்கு, அப்பாவுக்கு ஒரு 60 வயசு 65 வயசு. போகும்போது அதே ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறார். பையனை பதில் சொல்கிறான், மறுபடியும் கேட்குறார், மறுபடியும் பதில் சொல்கிறான், மறுபடியும் கேட்குறார். ஆனால் கோபம் வந்துடுது. எத்தனை தடவைப்பா கேட்பேன். அவர் சொன்னாராம், இது போல நீயும் நிறைய தடவை கேட்டு நான் பதில் சொல்லியிருக்கேன் ஒரே விஷயத்த. ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். சொல்லியிருக்கிறோம் இல்லையா, குழந்தைகள் சும்மா கேட்கும், பொறுமையாக பதில் சொல்லணும். அது போல குரு இடத்துல, குருவுக்கு வந்து முழுமையான நிறை ஞானம் உடையவர், அறிவுடையவர். சிஷ்யன் கேட்குற கேள்விலாம் சாமான்யமாக தான் இருக்கும். இருந்தாலும் கூட என்ன பண்ணுறாருன்னா பொறுமையாக அமைதியாக சொல்லி கொடுக்குறாரு. அது எவ்வளோ பெரிய சக்தி திறமை. அதுக்கு நாம் எவ்வளோ பாக்கியம் செய்திருக்கணும்.
கல்லூரிகள்லாம் பாருங்க, பிஜியோ பிஹெச்டிக்கோ எடுக்கக்கூடிய ஆசிரியரால் பேராசிரியரால் 1ஆம் கிளாஸ் பையனுக்கு எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட் பாடம் எடுக்க முடியாது. அதுக்கு அந்த பையங்களுக்கு பாடம் எடுக்கிறது அதுக்கு ஒரு தனி ஒரு சக்தி இருந்தால் தான் முடியும். இவங்க பெரிய படித்தவங்க தான், அவ்வளோ பொறுமையால சொல்லிக் கொடுக்க முடியாது அந்த குழந்தைங்களுக்கு இறங்கி வந்து. அதுபோல் இவ்வளோ நிறைய ஞானம், நிரம்பிய ஞானம் உடையவர்கள் சிஷ்யன் கேட்குற கேள்விலாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கு, இருந்தால் கூட பொறுமையாக என்ன பண்ணுறாரு, நம்ம மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு அவனுக்கு அழகாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கார் உட்காந்து. காரணம், அவனுக்கும் புரிய வைக்க வேண்டும். நானும் அப்படிதான் இருந்து என் குரு இடத்துல கேட்டு தெரிந்து கொண்டேன் இல்லையா? அது போல இந்த சிஷ்யனுக்கு பின்ன யார் சொல்லுவாங்க? எவ்வளவு கருணை பாருங்க, எவ்வளவு கருணை பாருங்க. அதுதான் சொல்றார், எனக்காக என்று உங்கள் நேரத்தை உழைப்பை தந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது அவ்வளவு சுலபமா சாதாரணமானதா, அதை நம்ம மதிக்கணும்னு சொல்லி சொல்றோம். அதனால தான் இந்த வகுப்பெல்லாம் எடுக்கும் பொழுது இவ்வளோ முயற்சி செய்து நாம் தயார் பண்ணிட்டு வந்து சொல்லும் பொழுது கேட்பவர்களுக்கு என்ன இருக்கணும்னா அந்த ஒரு எண்ணத்தோடு அது கேட்கணும். நீங்களாம் அப்படிதான் அது கேட்குறீங்க. ஒரு வகுப்பு கூட மிஸ் பண்ணாம ஒரு பிரம்மச்சாரி ஒரு சுவாமி கிட்ட 12 வருஷம் படித்தார். ஒரே ஒரு நாள் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் தான் வகுப்பு, ஒரு நாளைக்கு 3 வகுப்பு இருக்கும். அதில் கூட இருக்கிற எல்லா செயலும் செய்து கொண்டு பாடமும் படிச்சுட்டு ஒரே ஒரு நாள் முடியல, ஆனால் வந்து உட்காந்து இல்லை நான் உனக்கு வேறு எதுனா ஏற்பாடு பண்ணித்தரேன், ரெக்கார்ட் பண்ணிவிட, அப்போலாம் கேசட் பண்ணித்தரேன், நீ போய் ரெஸ்ட் எடுப்பான்னு சொன்ன பிற்பாடு தான் அவர் போனாராம். 12 வருடங்கள் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாது வேதாந்தம் படித்தாங்க சொல்லுவாங்க. ஆக அதை மதிக்கணும், புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்கிறேன். தேங்க்யூ சாமிஜின்னு சொல்கிறான், டு கிவிங் யுவர் ப்ரிஷியஸ் டைம். நேரம் ரொம்ப முக்கியம், நேரம் ரொம்ப முக்கியம். இவ்வளோ நேரம் கொடுத்து சொல்லி கொடுக்குறீங்களே. நான் ஸ்திதப்பிரஜன் ஆக வேண்டும் என்று நீங்கள் எனக்கு நிறைய லாஜிக்கலா யுக்தியை சொல்லித்தரீங்க. என் மனதில் இந்த கருத்துக்கள் நன்கு பதிய வைத்துள்ளீர்கள் குருநாதரே என்று சொல்ற வார்த்தை எதை காட்டுதான்? தன்னுடைய ஸ்ரத்தையை, நன்றியை இங்கு காட்டுகின்றான். சிஷியன் குருவை புரிந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றான். அப்படி சொன்னாதான் குருவுக்கும் புரியும் சிஷியனுக்கு எந்த அளவு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி. அதனால்தான் பாடலாம் நடத்தி முடிச்ச பிற்பாடு குருவானவர் சில சரியான கேள்வியை கேட்பார், பதில் எப்படி வருது அதை பொறுத்து சிஷியன் நல்லா புரிஞ்சிருக்கான்னு நினைப்பார். இல்லைன்னா மறுபடியும் என்ன பண்ணுவார்னா உட்கார வச்சு மறுபடியும் பாடம் எடுப்பார். அருள் குருவே. பகவானும் கீதையில, அர்ஜுனா நீ சரியா கேட்டியா, ஒருமுகப்பட்ட மனதுன்னு கேட்டியா, தொயை காக்ரேன சேதசா. இங்க போல வகுப்புல உட்கார வச்சு சொல்லி தரல, பெரிய யுத்த காலம், போர்க்களம், யானை குதிரை என்னமா சத்தம் இருக்கும். அந்த இடத்துல ஒருமுகப்பட்ட மனதோடு நான் சொல்றதை கேட்டியா, காதல வாங்கினியா? ஆஜர் அடிக்கடி கேட்பார், காதல விழுந்துச்சா? விழுந்துதான் யாருக்கு தெரியும்னா அவருக்கு தான், அவருக்கு தானே தெரியும். அதை அடிக்கடி கேட்டுக்குவார் பகவான். கவனமா கேளு, சொல்றேன் கேளு. நான் இதுவரை சொன்னதை திரும்ப திரும்ப யோசித்துப்பார். நீ என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறியோ, நினைக்கிறியோ, அதை நீ செய்து கொள். இருந்தாலும் நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ. காரணம், உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. தெரிந்திருந்தாலும் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை அதெல்லாம் உனக்கு ஞாபகம் வந்திருக்காது. ஆகவே நான் சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் கேட்டு நீயா முடிவெடு. எந்த முடிவெடுத்தாலும் சரி, ஆனால் அவன் சரியான முடிவெடுக்க வேண்டும் என்பது இவருடைய உபதேசிக்கின்ற பகவானுடைய எண்ணமா இருக்கு. எந்த முடிவெடுத்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார் என்பது வேறு, ஆனால் சரியான முடிவெடுக்க வேண்டும். நீ தவறாக புரிந்து தப்பா முடிவெடுத்து விட்டால் என்ன பண்றது? இந்த உபதேசம் வீணாயிடுமே. ஆனாலும் நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள். அதுக்கு என்ன தெரியுங்க, அது உள்ள அர்த்தம். அவர் செய்த உபதேசத்துல அவருக்கு அவ்வளவு உறுதி இருக்கு, நிச்சயமா இந்த சிஷ்யன் தவறான முடிவு எடுக்க மாட்டான். ஃப்ரீடமும் தரேன், உன் மீது எனக்கு கருணையும் இருக்கின்றது. பிரியோசிமே,
நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன்ப்பா. அத்தை பையன்தான், அவங்க வீட்டு மாப்பிள்ளை தான் இருந்தா கூட அவருடைய சிஷ்யன், நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன், அதை அன்பானவன், ஆகையினால என் மீது பக்தி கொண்டிருக்கிற, என்னுடைய வார்த்தைகளை ரொம்ப சந்தோஷமா கேட்கிற. ஆமாம், கேட்குறவங்க சந்தோஷமா கேட்டா தானே சொல்லணும், சொல்றவங்க சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா தலையெழுத்தே சொல்லி கேட்டா எப்படி இருக்கும்? ஆக நான் உனக்கு உறுதியாக சொல்கின்ற இந்த விஷயங்கள்லாம் சத்தியமானவை. மன்மனா பவ மத் பக்தோ பவ, நீ என் மீது பிரியமா இருக்கிற, அதனால நிச்சயமாக நீ என்னை அடைவா என்று உனக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க. ஆகவே நிறையவே யுக்திகளை சொன்னீங்க. என் மனம் பிளக்க நன்கு அது திடமா இருப்பதற்கு, திடமா என்ன இருந்து என்ன ஆகணுமா? அகபிராந்தி போய், பிராந்தி சொல்லி சொன்னேன், மயக்கம் கலக்கம் சொல்றார். தெளிவானே, இரண்டு அந்த கரணத்தில் இருந்த பிராந்திகள் ஒழிந்து தெளிவானேன், மயக்கமெல்லாம் தெளிவாகி விட்டது. அப்படி சிஷ்யன் சொல்லணுமா? கிளாரிட்டி வந்துடுச்சுன்னு சொல்லணும். துளக்கமான கண்ணாடியே, என்னதான் பிரகாசமா அந்த கண்ணாடி இருந்தாலும் கூட அடிக்கடி துளைக்கினால், அடிக்கடி துடைக்கிறது, மேலும் மேலும் துளைக்கினால் பழுதன்றே, குற்றம் என்ன தவறில்லையே குருநாதரே. ஆகவே அளக்கண் மாற்றிய, என்னுடைய துன்பங்களை எல்லாம் நீக்கிய போக்கிய தேவரீர் சுவாமிகள் எனக்கு உரை அமிர்தங்கள், அடியேனுக்கு உபதேசித்த அமிர்தம், மரணத்தை தவிர்ப்பவையாகிய அமுத மொழிகளை, வாக்கியங்களை, அமிர்தமான வாக்கியங்கள், எனக்கு நன்மை தரக்கூடிய வார்த்தைகள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கையை பற்றி அவர் உபதேசம் அமுத மொழிகள், அழகான பேர் வச்சாங்க. உண்மைதான். இந்த புத்தகம் படிச்சிருக்கீங்களோ? அது எடுத்தீங்கன்னா மறுபடியும் அதை வைக்கவே முடியாது, ராத்திரி பகலா படிக்கலாம் போல இருக்கும். அது ஆளை பொறுத்து இருக்கு, அது வேற விஷயம். ஆமா, வாக்கியங்கள் ஒன்றுக்கு 2 தடவை 3 தடவை கூட படிச்சிருக்கோம். அதுல ஒரு காலம் தெவிட்டாவே, எனக்கு திகட்டவில்லை, மீண்டும் மீண்டும் கேட்க வேணும் போல இருக்கின்றது. ஆதலால் இன்னும் தேவரீர் உபதேச மொழிகளை கேட்க விரும்புகின்றேன், அருள் செய்தல் வேண்டும். கீதையில இந்த இப்படியெல்லாம் நம்ம விசாரம் பண்ணியிருக்கோம். உங்களுடைய வச்சனங்களை கேட்க கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆகவே மீண்டும் எனக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் கேட்கலாம். அப்படி யார் ஒருவர் சொல்லுங்கன்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் சொல்லணும். சும்மா நேரம் போலன்னு உட்கார வச்சு அவங்க இடத்துல பாவம், அவங்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். நெளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, இவர் என்ன சந்தோஷமா பேசுற, அப்போ பேசுறது ஆள் கிடைச்சது. அப்படிலாம் இல்லை, இந்த விஷயம் அப்படிப்பட்ட விஷயமும் இல்லை. ரொம்ப மனசுல நமக்கு சென்சிட்டிவ்னஸ் இருந்தா தான் நம்ம சொல்ற விஷயங்களும் எதிர்க்கிறவங்களுடைய மனதில் எந்த அளவுக்கு விரும்புறாங்க விரும்பலன்றது தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி இருந்தா என்ன பண்ண, நைஸா கட் பண்ணிடுவாங்க. இது எதுவும் ஒரு நாசுக்கு தான் கட் பண்ணிடுவாங்கன்னா, நம்ம பேசுறது அவங்களுக்கு பிடிக்கலன்னா சரி, அது புரிஞ்சுக்குவாங்க. ஆகலால் இன்னும் தேவரீர் உபதேச மொழிகளை கேட்க விரும்புகின்ற, அருள் செய்தல் வேண்டும். பத்தாவது அத்தியாயத்தில் கீதையில் இது வரும். அமிர்தமயமான உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதில் எனக்கு திகட்டவில்லை பகவானே. அடுத்து இந்த பிராந்தி சொன்னாங்க இல்லையா, எதுல பிராந்தி இருக்கு? பஞ்ச பிராந்தி சொல்லுவாங்க. 5 விதமான மயக்கங்கள். என்னென்ன எதுல மயக்கம் இருக்கு? இந்த உலகம் சத்தியம் நினைக்கிற ஒரு மயக்கம், மயக்கமா கலக்கமா அதேதான். அடுத்து உடலை நான் என்பது, அதில் உள்ள மயக்கம், இந்த உடலை நான் நினைக்கிற ஒரு மயக்கம். கர்த்தா போக்தா, நான் செய்பவன் செயல் விளைவை அனுபவிப்பவன் என்கிற கர்த்தா போக்தா, அது எதுல இருக்கு? சூக்ஷ்ம சரீர மனசுல இருக்கு, அந்த அபிமானம். அப்புறம் கடவுளும் நானும் வேறு என்று நினைக்கிற மயக்கம், அதே மயக்கம் நின்றார் பாருங்களேன். நமக்கு அந்த எண்ணம் திடமா இருக்கு, கடவுள் அங்க இருக்கார், நான் இங்க இருக்கேன்.
கதவை சாத்திட்டா சாமி உள்ள இருக்கார், எனக்கு மறைஞ்சு போச்சு, தரிசனம் கிடைக்கல. அப்படித்தானே இருக்கு பக்தனுக்கு. அது வேற, நான் வேற தான் நினைக்கிறேன். அது ஒரு மயக்கன்றார் பாருங்க, எந்த அளவுக்கு பாருங்களேன். கடவுளும் நானும் வேறு என கருது, அது ஒரு மயக்கம். அடுத்து சித்துருவாகி நான் ஆகாது இருத்தல். நான் சைத்தன்யமாக இருந்தால் நானும் அந்த சைத்தன்யமும் ஒன்று கிடையாது என்ற ஒரு அறியாமை மயக்கம். இந்த 5 மயக்கம் சொல்றார். ஒன்று, இந்த உலகம் சத்தியம் என்று நிற்கின்ற மயக்கம். உடலை நான் என்று கருதுகின்ற மயக்கம். நான் கர்த்தா போக்தா என்று சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய மயக்கம். 4வது, கடவுளும் நானும் வேறு என்று கருதுகின்ற மயக்கம். சித்துருவாகி நான் ஆகாதிருத்தல். சைத்தன்யமாக நான் இருந்தால் நானும் அந்த பிரம்மமும் வேறு என்று நினைப்பது, ஒன்று என்ற அறிவு இல்லாமல் இருப்பது, அறியாமை. இது ஒரு மயக்கம் சொல்ற இல்லையா? அதனால சொல்லுவாங்க பெரியவங்க, நூல்கள் எல்லாம் படிக்க படிக்கத்தான் நமக்கு அந்த அர்த்தம் மேலும் மேலும் விரிவடைஞ்சுக்கிட்டு போகும். நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும். நல்ல வார்த்தைகள். நல்லா உட்காந்து யோசிக்கணுமே, சிந்திக்கணும். படிக்க படிக்க அந்த நூல் நமக்கு அர்த்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும், விரிந்து கொண்டே போகும். ஸ்வேதா ஸ்வரோத உபனிஷத் அப்படி ஒரு உபனிஷத்து இருக்கு, ரொம்ப அழகா சொல்லிருக்கு. ஒரு சிஷ்யன் மனதை ஒருமுகப்படுத்தி குரு இடத்துல பக்தியோடு ஸ்ரத்தையோடு பாடத்தை கேட்டா, குரு சொல்லி கொடுத்தது நல்லா புரியுமா? அடுத்து அவரோட அனுகிரகம் இருந்தா அவர் சொல்லாத கருத்துக்களை இன்னும் நல்லா புரியுமா அவனுக்கு? அது கூட அவனுக்கு புரியுற சக்தி வந்துடுமா? அப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்கு. தஸ்யை ஏதே கதித்யா ஹெர்த்தாக. ஏதே கதிதா ஹெர்த்தாகல, ஏதே அகதிதா ஹெர்த்தாகன்னு ஒருத்தர் போட்டுடுறார். எதிர்ச்சா லாப சந்துஷ்டக, எது கிடைச்சதோ அது திருப்தி. அது என்ன பண்ணிடுறாருன்னா லாபல ஆ போட்டு எதிர்ச்சா அலாப சந்துஷ்டக, எது கிடைக்கல கிடைச்சதுல திருப்தி, எது கிடைக்கலையோ அதுலயும் திருப்தின்னுடுறார். அப்படி ஒரு அர்த்தத்தை பெரிய போட்டுடுவாங்க. கிடைச்சதுல ஓகே, கிடைக்காதுல டபுள் ஓகே போட்டு போறாங்க. அப்படிலாம் விளக்கங்களா ரொம்ப அழகா சொல்றாங்க. ஆக குரு சொல்லாததும் புரியும் சொல்லி சொல்றார். ஆக குருவின் வாய் இருக்கே, அவருடைய உபதேச வாக்கு கோமுகம் சொல்றார். வருகின்ற வாக்கியம் கங்கை சொல்றார், ஞான கங்கை. அதுல மூழ்கி முத்தெடுத்தல். ஆக இந்த பாடோட கருத்து என்ன? அநேக ஸ்ருதி பிரமாணங்களாலும் யுக்தி அனுபவங்களாலும் என் மனம் ஞான நிலையில் இன்னும் சலிக்காத வண்ணம் அருள் புரியும் ஞான தேசிகரே. அடியேன் அந்த கரணத்தில் இருந்த மயக்கங்களை ஒழிந்து தெளிவு எழுதினேன். ஒழிந்து தெளிவு எழுதினேன். உங்களுடைய வார்த்தையினால் அந்த எல்லா மயக்கெல்லாம் ஒழிந்து தெளிவடைந்தேன். பிரகாசமாகிய கண்ணாடியை அடிக்கடி துடைப்பதில் குற்றமில்லை என்றோ, அதுபோல் அடியேனுக்கு தாங்கள் திருவாய் மலர்ந்த உபதேச மொழிகளாகிய அமிர்தம் எனக்கு தெவிட்டவில்லை, திகட்டவில்லை. இன்னும் அத்தகைய மொழிகளை கேட்க நான் விரும்புகின்றேன். அல்ல அல்ல குறையாத அகண்டித ஆனந்த வெள்ளம் சொல்றாரு. எனக்கு திகட்டவே இல்லை. தெவிட்டாத இன்பம், தெவிட்டாத வார்த்தைகள், தெவிட்டவே இல்லை. திகட்டுறது சொல்றோம் இல்லையா, புரியும் இல்லை இந்த வார்த்தை, அதை தெவிட்டார். ஆக இதுவரை நாமும் இந்த 47 பாடல்களை பார்த்துருக்கிறோம். இந்த 47 பாடல்களை என்ன கருத்து இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு சம்மரி பார்த்துட்டு அடுத்து போகும். இதுவரை பார்த்த கருத்துக்கள் சாரம். முதல் 5 பாடல்களில் சிஷ்யன் பெற்ற ஞானம் திருடமாக இருக்கின்றதா, தெளிவாக இருக்கின்றானா என்பதை அறிந்து கொள்ள சிஷ்யனிடம் சாதாரணமாக குருவானவர் கேட்டார். சாதாரணமாகத்தான் கேட்கிறார். ஏனென்றால் தத்துவ விளக்கம் நிறைவு பெற்றது. அதனால குரு கேட்கிறார், என்ன புரிஞ்சிருக்கார் அதை கேட்டுதான் அவர் விளக்கம் சொல்லணும். சந்தேகம் தெளிதல். சிந்தையில் ஐயமெல்லாம் தீர்ந்ததோ, தெளிவினுள்ளே அந்தரம் கலந்ததுண்டோ, அனுபவம் உரை செய்வாயே. இதுதான் குரு கேட்ட கேள்வி. உன்னுடைய தெளிவு என்ன, உன்னுடைய மனநிலை என்ன, அதை எனக்கு தெளிவாக சொல்லுப்பா.
ஏன்னா இது வரைக்கும் கேட்டிருக்கிறியே, 108 பாடல்கள்ல எத்தனை நாள் சொல்லியிருப்பாரோ, எவ்வளோ நேரம் எடுத்திருப்பாரோ, உபதேசம் பண்ணியிருக்காரு. அதனால சிஷ்யன் சொல்றான், உங்களது அனுகிரகத்தினால் எனது சந்தேகமெல்லாம் தீர்ந்தது குருநாதரே. உண்மைதான். இருந்தாலும் என்னுள் சில சிறு சிறு சந்தேகங்கள், இந்த வார்த்தைகள்ல, அந்த அர்த்தங்கள்ல, அந்த பொருளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் அடிப்படை கருத்து எனக்கு புரிந்து விட்டது. இருந்தாலும் இப்படி சில சில சந்தேகங்கள் எனக்கு இருக்கு அப்படி சொன்னான். ஆக முதல் 5 பாடல் சந்தேகம் தெளிதலை ஆரம்பிக்க முகவுரையாக அமைந்தது சொல்லிப்பார். அடுத்து 6 முதல் 14வது பாடல் வரை ஒரு சந்தேகம் தீர்க்கப்பட்டது. அது என்ன? வேதத்துல பிரமாணத்தினால் அறி என்று சொன்னதும் சப்தத்துக்கு வாக்குக்கு எட்டாது என்று ஒரு பெரிய விசாரம் வந்தது. வேதத்தினால அறிந்து கொள், ஆனால் சப்தம் உனக்கு அந்த ஞானத்தை எட்ட வைக்காது அப்படி சொன்னீங்க. அது ஏகமாம் பிரம்மம் என்றும் மனதால் இதயத்தால் உணர்வா என்றும் சோகமா மனதிற்கு எட்டா சுயஞ்சோதி என்று சொன்னீர்கள். இந்த வார்த்தையெல்லாம் இந்த பாடல்கள் இருக்கு. ரொம்ப விரிவாக விளக்கமாக நம்ம பார்த்துருக்கிறோம். ஆமா, இது முரண்பாடாக இருக்கின்றது. 8ன்னு சொல்றீங்க, 8ஆவதுன்னு சொல்றீங்க. மனதுக்கு 8ன்றீங்க, மனதால உணர்வாயின்னு சொல்றீங்க. இதுக்கு பேர் பிரமாண சம்சயம் சொல்லி பார்த்தோம். அந்த நூல்கள் பிரமாணம் சொன்னோம்லே, சாஸ்திரம், அந்த வாக்கியங்களில் வந்த சந்தேகம் பிரமாண சம்சயம் முன்னுக்கு பின் முரணாக உள்ளது என்று சொல்கின்றான். அந்த குருநாதர் நிவர்த்தி செய்தார். என்ன பண்ணார்? விருத்தி வியாப்தி, இந்த விருத்தி வியாப்தி என்ற பகுதி கெட்டும், பல வியாப்திக்கு எட்டாது. நன்கு பண்பட்ட மனதிற்கு புரியும், பண்படாத மனதிற்கு புரியாது. அப்படிலாம் அங்க நாம விளக்கப்பார். அடுத்து 15வது பாடல் முதல் 18வது வரை அடுத்து ஒரு விசாரம். நிதித்தியாசனம் செய்வது எப்படி? நிதித்தியாசனம் தெரிகின்றதா? கேட்டல், சிந்தித்தல். ஷவண மனனத்தை செய்து ஷவணத்தினால் அறியாமை போய்விட்டது, மனனத்தினால் முழு சந்தேகம் சென்றாலும் கூட நம்முடைய பழக்க தோஷத்தால் வந்த விபரீத பாவனை, இந்த உடலையும் மனதை நான் நான் என்று கருதி அந்த விபரீத பழக்கங்கள் இருக்கு, அதனால் இந்த அறிவில் நிற்க முடியாத கஷ்டம் வருகின்றது. சந்தேகமில்லாத அறிவு இருந்தாலும் நம்மால் நிற்க முடியல. அந்த நிற்பதற்காக செய்கின்ற பயிற்சிக்கு பெயர் தான் நிதித்தியாசனம் சொன்னோம். ஆகவே இந்த ஆத்ம ஞானத்தில் மனது எப்படி நிலைத்து நிற்பது எப்படி? நெஞ்சகம் வத்துவில் அசையாத நிவாத தீப நிலை அடைவது எப்படியோ நீர் சொல்வீரே. சிஷ்யின் வார்த்தை பாடல்ல இருக்கு. நிவாத தீப சித்தம் சமாதி. கீதையிலும் பஞ்சதசியிலும் வருகின்ற கருத்து இது. காற்றில்லாத இடத்தில் வைக்கப்பட்ட தீபம் எப்படி அசையாமல் இருக்குமோ அப்படி அந்த வஸ்துவில் நிலைத்து நின்றால் அந்த வஸ்து அப்படி நிலைத்து நிற்பதுக்கு பெயர் தான் சமாதி, அல்லது அந்த வஸ்துவுக்கே பெயர் சமாதின்னு சொல்லிடுவாங்க. எட்டாத வஸ்துவை எட்டி பிடிப்பதற்கு எடுத்து அடி வைப்பது சமாதி. அப்படி ஒரு பாவாரி சமாதினா அதுவாகவே இருந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். எட்டாத வஸ்து. மனது சத்துவம் ஆகணும், அப்படியானால் மனது நிலைத்து நிற்கும். மனது சத்துவம் இருந்தா, சத்துவ குணம் இருந்தா மனது வகுப்பெல்லாம் கேட்கறதுல மனசு இருக்கு. நமக்கு சத்துவ குணம் இருக்கிறதுனால தான் பேச முடியுது, அந்த விஷயங்களை நீங்களும் கேட்க முடியுது அமைதியா. ரஜோகுணமோ தமோ குணமா இருந்தா என்ன பண்ணணும்னா இருக்க முடியாது, இங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. களங்கமற்ற கண்ணாடி தன் முன் வேறொரு களங்கமற்ற கண்ணாடியை காட்டும். ஒரு கண்ணாடி இருக்கு, சுத்தமா இருக்கு, இன்னொரு கண்ணாடி சுத்தமா இருக்கு, ரெண்டு எதிர வச்சு என்ன தெரியும்னா களங்கம் இல்ல கண்ணாடி தான் தெரியும். அது போல இந்த கருத்தெல்லாம் நாம அங்க பார்த்தோம். அடுத்து 19வது ஸ்லோகம், 20வது ஸ்லோகம், 21, 22 வரை மனோநாசம் என்றால் என்ன அந்த விசாரம் தொடங்கப்பட்டது. விவகார வேலையெல்லாம் சமாதி என்றால் விகற்பம் என்றோ மனம் அலைந்து விடாதோ? நிறைய விவகாரத்தில் ஈடுபட்டு மனசு அலைஞ்சிக்கிட்டு இருக்குமே, ஞானத்தில் எப்படி நிற்க முடியும்? ஆனால் சில பேர் அப்படி இருக்காங்களே, அப்படி இருந்தால் மனசு இப்படி தான் ஆகிடாது, சமாதியில் எப்போ பார்த்தாலும் இருக்கணுமேன்னு சொல்லி கேட்குறோம். அந்த இடத்துல பார்த்தோம், மாபோகி, மா கர்த்தன், மாத்தியாகி என்ற விஷயங்கள்லாம் அங்கே பார்த்தோம்.
அவனுடைய கர்த்திருவ போக்திருத்துவங்கள் அந்த வகைகள் 3 வகையா இருக்கு கேளாய் சொல்லி சொன்னார். இங்க நான் விளக்கமா சொல்லல, சும்மா அப்படி ரொம்ப சுருக்கமா சொல்றேன். ஞானியும் கர்மா செய்யும் பொழுது அவன் கர்த்தா தானே, அவன் மனசு அலையாதான்னு சொல்லி கேட்டான். ஆனாலும் அப்படி இல்லை என்று மா கர்த்தா மா போக்தா மா தியாகி என்ற விஷயமானது அங்கு உபதேசிக்கப்பட்டது. அடுத்து 23, 24, 23 35 வரை ஞானி செய்யும் செய்கை, அவன் செய்யும் செய்கையை செய்து முடித்தவன் என்று சொல்வது எப்படி, அதில் உள்ள சந்தேகங்கள்லாம் தீர்க்கப்பட்டது. நல்லவனே கேள், ஞானிகள் விவகாரம் உலக உபகாரம் சொல்லி சொன்னார். லோக சங்கிரகம் சொல்லி அந்த அர்த்தத்தில் கீதையில் பார்ப்போம். அடுத்து 36 47 இப்ப பார்த்த ஸ்லோகம் வரை, பாடல் வரை, ஈஸ்வரனும் ஞானி எப்படி ஒன்று, எந்த திருஷ்டியில் அல்லது எந்த பார்வையில் எந்த நோக்கில் ஒன்று, எப்படி அபேதத்தை அத்வைதமான தத்துவத்தை புரிந்து கொள்வது, அதற்கான உதாரணம் எல்லாம் சொல்லப்பட்டது. பிரமாண சம்சயம் நிறைய கேட்டான். நூல்கள் சொன்ன வார்த்தைகளில் வந்த அந்த சந்தேகங்கள் நிறைய கேட்டான். பிரமேய சம்சயம் ஒன்றுதான் கேட்கப்பட்டது. ஆக இதுவரை பார்த்த தலைப்புகள் 5 தலைப்புகள். ஆகம பிரமாணத்தால் அறியலாம், அறிய முடியாது. பின் நிதித்தியாசனம் செய்வது எப்படி, மனோநாசம் என்பது என்ன அர்த்தம், மா கர்த்தா மா தியாகி மா போகி அந்த விளக்கத்தை பார்த்தோம். நிறைவாக கிருதகிருத்தியன் செய்யும் செய்கை, அவன் செய்யும் செய்கை செய்து முடித்தவன் என்று நான் எப்படி புரிந்து கொள்வது, அதை தான் இப்ப பார்த்துக்கிட்டோம். பார்த்ததெல்லாம் அதுதான். நிறைய சாஸ்திர கருத்துக்களை சொல்லி மனம் நன்கு தெளிவாக இருக்க நிறைய உபதேசம் செய்தீர்கள் குருநாதரே. எனக்கு எல்லா மயக்கங்களும் சென்று விட்டது. இந்த சரீரம் நான் என மயக்கம் போனது. ஜெகத் சத்தியம் என்ற எண்ணமும் போய்விட்டது. இந்த உலகம் சத்தியம் சொல்லி நான் நினைச்சிருந்தேனே, இது உண்மையில் இருக்கின்றது. ஆனால் அது மித்தியா, காணல் நீர் போல் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கனவு காணலின் நீரென இந்திரஜாலம், கனவு காணலின் நீரென இவ்வுலகம் எமக்கு தோன்ற சந்ததமும் இல்லையா, சிற்பரத்தால் அழியாத தற்பரத்தை சார்ந்து வாழ்க. தாய்மலரை சொல்ற, இந்திரஜாலம் கனவு காணல் நீரென இவ்வுலகம் எமக்கு தோன்ற தெளிவா தெரிஞ்சிடுச்சான். சந்ததமும் அழியாத சிற்பரத்தால் தற்பரத்தை சார்ந்து வாழ்க. புந்தி மகிழ்வுற தடையற ஆனந்த வெள்ளம் பொலிகை என்று வந்தருளும் குருமௌனி மலத்தாலே அனுதினமும் ஒழுத்தல் செய்வான். அழகான பொருத்தமான பாடல் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சிட்டு சொல்லி கர்த்திருவ போக்திருத்துவம் ஆத்மாவுக்கு இருக்கு என்ற பிராந்தியம் போய்விட்டது, மயக்கமும் போய்விட்டது. ஈஸ்வரன் வேறு ஜீவன் வேறு என்ற எண்ணமும் போய்விட்டது. ஆமா, ஈஸ்வரன் ஜீவன் என்ற எண்ணமே போய்விட்டது, அந்த உணர்வும் போயாச்சு. ஆனாலும் கூட அதுதான் இட்டது பட்டானால் வாட்டென்னு ஆனாலும் கூட அப்படியே ரொம்ப லைவா கொண்டு போறார். ஆனாலும் கூட சாஸ்திர வார்த்தைகள் தங்கள் மூலம் கேட்க கேட்க அந்த அமிர்த வச்சனங்கள் எனக்கு திகட்டவில்லை. அதற்கு 2 காரணம். விசாரத்தை அடிக்கடி மீண்டும் மீண்டும் செய்வது தோஷம் இல்லையே சுவாமி. கண்ணாடி அடிக்கடி துடைப்பதில் குறைவில்லையே. தினம் தினம் தூய்மையாக வைத்துக் கொள்வதில் தவறில்லையே. அது மட்டுமல்ல, நீங்கள் சொல்வது எனக்கு மறுபடியும் உங்களிடத்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆகவே நீங்கள் சொல்லத்தான் வேண்டும். இடையிடையே தனது தெளிவு ஸ்ரத்தா பக்தியை சிஷ்யன் பிரகடனம் செய்கின்றான். அதன் மூலமாக குரு எப்படி இருக்கணுமா, சிஷ்யன் எப்படி இருக்கணும், 2த்தையும் இங்க காட்டி கொடுத்துடுறார். என்ன கேள்வி வேண்டுமானால் குரு இடத்துல சிஷ்யன் கேட்கலாம். ஆனா பக்தி ஸ்ரத்தையோட கேட்கணும். உங்களுக்கு தான் எது தெரியுமாமே, எனக்கு சொல்லுங்களேன். என்ன சரிப்பா, எனக்கு தெரியாதுப்பா, யார் சொன்னாங்க எனக்கு தெரியும்னு, எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லிடுவார். சாமி எனக்கு இந்த சந்தேகம் வரைக்கும் சொல்லி கொடுங்க அப்படித்தான் சொல்லி அவர் என்ன சொல்லுவார், நீ கேள்வி கேளு, எனக்கு தெரிஞ்சிருந்தா சொல்ற அப்படின்வார். இதெல்லாம் ஒரு விதமான அந்த பண்பான வார்த்தைகள், பண்பான அந்த இன்டராக்ஷன் இல்லையா. ஆனா எந்த கேள்வி கேட்டாலும் குரு பதில் சொல்லுவார், சொல்லி ஆகணும். அவருக்கு அனுகிரகம் இருக்கு, நிறைய சாஸ்திர விஷயங்கள் இருக்கு சொல்லுவார். ஆக குரு சிஷ்ய லட்சணங்களால் சொல்லப்பட்டதாக நாம் அறிய வேண்டும்.
குரு சிஷ்ய லட்சணங்களாக சொல்லப்பட்டதாக இந்த விஷயங்கள்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குருவும் பொறுமையா சொல்லித் தருவார் இல்லையா? ச விஜானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத். அதை அறிந்து கொள்வதற்கு நீ அந்த குருவை அடைந்துதான் ஆக வேண்டும், குருவிடம் சென்றுதான் ஆக வேண்டும். பரீட்சலோகான் கர்மச்சித்தான் பிராமணக நிர்வேதமாய அந்த மந்திரத்துக்கு வரக்கூடிய இந்த வார்த்தை கடைசியில் அருமையான ஒரு மந்திரம். அது எல்லா சிஷ்யர்களுக்கும் நல்ல கேள்வி கேட்டு ஒவ்வொரு கேள்விக்கும் அருமையான பதில் எல்லாம் இருக்கிறது. ஒரு 7 கேள்விகள் 7 பதில்கள் அதுல இருக்கு அந்த ஒரு மந்திரத்துல. அடுத்து பரஸ்பரம் விரோதமான ஸ்ருதி வாக்கியங்களில் யாது வாஸ்தவமாக கொள்ளற்பாலது என வினாதல். அடுத்து கேட்கிறார். சைவ சித்தாந்தத்துக்கு வகுப்பு எடுக்க போகும்போது அந்த குருவானவர் சிஷ்யரை சொல்லுவாங்க, பரபரக்க வேண்டாம் பல்காலம் சொன்னேன். இந்த பரபரப்பே இருக்கக்கூடாது. இதே மனது அடங்கியவன், மனது அமைதி அடைந்தவன் தெரிஞ்சுக்கிறார். முதலே சொல்லிடுறார். சிஷ்யனை பார்த்த உடனே அவன் பேசின பேச்சு அந்த புரிஞ்சுக்கிட்டது. குரு சொல்ற வார்த்தையா சொல்லுவாரு, பரவாயில்ல மனது நல்லா அடங்கியவன், அமைதியுடையவன், நாம் சொல்ற வார்த்தையெல்லாம் இவன் மனதில் சென்று தங்கும். அப்படி குரு உணர்ந்து புரிந்து உபதேசத்தை ஆரம்பிச்சார்னு சொல்லுவார். ஒரு இடத்துல பார்த்துருக்கோம், மனது அமைதி அடைந்த, மனது அடங்கியவன். சில நேரம் அடங்காப்பிடார் இருக்குமே நமக்குள்ள, அடங்காப்பிடார் நமக்குள்ளே இருக்கு. மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன். திருவடி போற்றி போற்றி.